அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் திகதி வெள்ளிக்கிழமை. நீண்ட நாட்களுக்கு பிறகு அஸ்விஸ்ம் பயனாளர்களுக்கான மிக முக்கியமான அதே போல சந்தோஷமான ஒரு செய்தியை நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இந்த செய்தியை தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னால இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. என்னுடைய யூடியூப் சேனலோட பேரை வந்து நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டு இருக்கிறேன், ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். அதே போல ஆர்ஜே ரமீஸ் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உடனுக்குடனான செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சு பயன்பெறக்கூடியதாக இருக்கும். இந்த விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய இந்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லோரும் ஜூன் மாதத்துக்கான அஸ்விஸ்ம கொடுப்பனவுகள் எப்போது வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த கடந்த ஒரு வார காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பொதுவா ஒவ்வொரு மாதத்திலும் 10ஆம் திகதிக்கு முன்னர் வந்து இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவுகள் பயனாளர்களது வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த மாதம் சற்று தாமதித்து 12ஆம் திகதி, அதாவது இன்றைய தினத்தில் பயனாளர்களுடைய வங்கி கணக்குகள்ல அந்த தொகை வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று வரவு வைக்கப்பட்டிருக்கிற இந்த தொகையை வந்து நீங்க எதிர்வரும் வாரத்தில், அதாவது எதிர்வரும் புதன்கிழமை அளவுல வந்து உங்களுடைய வங்கி கணக்குகள்ல இருந்து மீள பெற முடியும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்திருக்கிறது. எனவே இன்று வரவு வைக்கப்பட்டிருக்கிற இந்த தொகையை எதிர்வரும் புதன்கிழமை அல்லது புதன்கிழமையை தொடர்ந்து வருகின்ற வியாழன் வெள்ளி ஆகிய தினங்கள்ல வந்து நீங்க உங்களுடைய வங்கி கணக்குகள்ல இருந்து மீள பெறக்கூடியதாக இருக்கும் என்ற அந்த நல்ல செய்தியை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இது போன்ற பயனுள்ள உடனுக்குடனான செய்திகளை, தகவல்களை நீங்க தெரிஞ்சு கொள்ள விரும்பினா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல என்னுடைய ஃபேஸ்புக் பக்கம் ஆர்ஜே ரமீஸ் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.